கும்பம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். யாரையுமே முழுமையாக நம்ப முடியாத ஒரு நிலைமை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டது. ஆனால் இதுவரைக்கும் நீங்கள் அனைவரின் மீதும் முழுமையான நம்பிக்கையும், யார் எது கூறினாலும் தட்டி ஒரு பேச்சு கூட எதிர்பேசாமல் அவர்கள் சொல்வதை நீங்க செய்து கொடுத்திருப்பீங்க. ஏன் அவங்க 100 தடவைகள் நம்மளை வேலை சொன்னாங்க அப்படின்னா ஒரு முறையாவது நம்மளுடைய அவசரம் என்றால் அவர்கள் நமக்காக வேலை செய்வார்கள் என்று நினைத்து கொண்டுதான் மற்றவங்க சொல்லக்கூடிய அனைத்து விதமான செயல்களையும் நீங்க வாழ்க்கைக்குள்ள செய்திருப்பீங்க. ஆனா அவங்களுடைய அவசரம் என்று சொல்லிய போது நீங்கள் அனைத்து விதமான வேலைகளையும் செய்து கொடுத்திருப்பீங்க. உங்களுக்கு ஏதேனும் ஒரு அவசரமோ ஏதேனும் ஒரு பிரச்சனையோ என்று கூறும் பொழுது அந்த ஒரு நபர்கள் ஒரு எட்டு கூட வரமாட்டார்கள். வேலை இருக்கிறது அல்லது ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி உடைய வாழ்க்கையை விட்டு விலகி கொண்டுமே தான் சில நபர்கள் இருப்பார்கள். சில அனுபவங்கள் காரணமாக கும்பம் ராசிக்காரங்க யாரையும் முழுமையாக நம்ப முடியாத ஒரு நிலைமையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சந்தித்திருக்கலாம். அந்த ஒரு நிலைமை இன்னும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் பகிரப்பட்ட ரகசியங்கள் இதுவரைக்கும் வெளியேற்றப்பட்டது, வாக்குறுதிகள் காப்பாற்றப்படாதது அல்லது எதிர்பாராத துரோகங்கள் இதற்கு காரணமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்த கொண்டும் அது தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கவலைகளையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இதனாலேயே மனதில் ஒரு பாதுகாப்பு சுவரானது உருவாக்கி உறவுகள் இதுவரைக்கும் பாதிக்கப்பட்டு கொண்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தது. லக்னத்தில் சனியின் ஆதிக்கமும் 7ஆம் வீட்டில் கேதுவின் நிழல் சஞ்சாரமும் நிலவும் போது கும்பம் ராசியினருக்கு தங்களின் சொந்த இரத்த உறவுகளையோ அல்லது நீண்ட கால நண்பர்களையோ கூட முழுமையாக நம்ப முடியாத ஒரு விசித்திரமான சந்தேக நிலைமை உடைய மனதிற்குள்ள ஒதித்திருக்கும். அதனால யாரிடமும் எந்த விதமான வேலைகளையும் சொல்ல முடியாமலும், ஏனென்றால் இதற்கு முன்பு நீங்கள் சொன்னிய வேலைகள் அனைத்தும் நீங்கள் ஒரு வேலையை சொன்னீர்கள் என்றால் அவர்கள் 10 பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பாங்க. அதனால உங்களுடைய சொந்த வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் அதனை மற்றவர்கள் எதிர்பார்ப்பதை விட நீங்களே முன்னின்று செய்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. நம்மிடம் பழகும் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு சுயநலத்தோடு தான் பழகுகிறார்கள். பின்னால் இருந்து நமக்கு குழிப்பறிக்கிறார்கள் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களை இதுவரைக்கும் ஆட்கொண்டு கொண்டே தான் இருக்கும். இதனால் யாரிடமும் எதையும் வெளிப்படையாக பேச முடியாமலும் ரகசியமாக செயல்பட தொடங்கவும் ஆரம்பித்திருப்பீங்க. இந்த அதீத எச்சரிக்கை உணர்வு உங்களை சந்தேகம் உங்களுடைய நல்ல உறவுகளையும் உங்களை விட்டு தூர ஓட செய்யும் ஒரு மன ரீதியான சவாலாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டுமே தாங்க இருக்கும். அதே போல குடும்பத்தில் இரு தரப்பாக பிரிந்து பேசக்கூடிய ஒரு சூழல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி இருக்கும். 2ஆம் வீடான வாக்கு மற்றும் குடும்பஸ்தானத்தில் ராகு கேதுக்களின் அச்சுறுத்தலோ அல்லது செவ்வாயின் வக்ர பார்வைகளோ பதியும் போது குடும்பத்தில் உள்ள ஒட்டுமொத்த உறுப்பினர்களும் ஒருமித்த கருத்துடன் செயல்படாமல் இருவேறு அணிகளாகவே அல்லது தரப்புகளாகவே பிரிந்து பேசும் ஒரு ஆபத்தான சூழல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்தது. ஒரு பிரச்சனை என்று வந்தால் துணையும் பிள்ளைகளும் ஒரு பக்கமும் நீங்கள் அல்லது உங்களுடைய பெற்றோர்கள் மற்றொரு பக்கமும் நின்று வாதாடி கொண்டும் குடும்பமே இதுவரைக்கும் சண்டை போட்டு அக்கம் பக்கத்தினர் வேடிக்கை பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே தான் இருந்தது. கூட்டு குடும்பமாக இருந்தால் சொத்து அல்லது பண விஷயத்திற்காக பிரிவினைகள் அதிகாரப்பூர்வமாக பேசப்படும். இந்த உட்கட்சி பூசல் போன்ற குடும்ப பிரிவு வீட்டிற்குள் இருக்கும் தெய்வீக மங்கள சக்தியை குறைத்து மனமீதியை சீரழித்துக் கொண்டே தான் இருக்கும். அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நீங்கள் அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பித்திருப்பீங்க. ஆனால் இதெல்லாம் ஏன் இதற்காக நடக்கிறது என்று எதுவுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரியாது. ஒரு குடும்ப பிரச்சனையில் அனைவரும் ஒரே கருத்தில் இருக்காமல் இரு தரப்பாக பிரிந்து நிற்கும் நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டிருக்கலாம். ஒருவர் ஒரு பக்கம் மற்றொரு பக்கம் என்ற ஒரு நிலைமை உருவானதால் குடும்ப ஒற்றுமை பாதிக்கப்பட்டிருக்கலாம். கும்பம் ராசிக்காரங்க நடுநிலையாக இருக்க முயற்சித்தாலும் அதுவே சிலருக்கு பிடிக்காமல் போயிருக்கக்கூடிய அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் உருவாக்கி கொண்டும் அது தேவையில்லாத கஷ்டங்களையும் தேவையில்லாத கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கிறது. அதுவும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கும்பம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள மனதில் புதுவிதமான ஆசைகள் இப்பொழுது உருவாகும். அந்த புதுவிதமான ஆசைகள் தொழில் சம்பந்தமாக முதலீடு சம்பந்தமாக எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அது முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகளை உருவாக்கவும் ஆரம்பிக்கும்.
நினைத்த காரியங்களில் எதிர்பார்ப்புகள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைவேறிவிடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்கள் இப்பொழுது அதிகரித்து அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களுடைய வாழ்க்கையை போக வைக்கும். பணிபுரியும் இடத்தில் சாதகமான ஒரு சூழல் ஏற்பட்டு அது போதுமான அளவுக்கு நல்ல ஒரு விஷயத்தை தேடி கொடுக்கும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் லாபமும் ஒத்துழைப்பும் மேம்படும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பணிகளில் ஈடுபாடு மேம்பட்டுவிடும். நன்மை ஒரு நிறைந்த நாளாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள் நிச்சயமாக அமையும். நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள் தான் நன்மைகளை தேடி கொடுக்கும். இதுவரை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு கெடுதல்களையும் எவ்வளவுக்கு எவ்வளவு பிரச்சனைகளையும் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருந்தீர்களோ அதே அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். அதே மாதிரி எதிர்பாராத ஒரு மகிழ்ச்சி சம்பவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தி அல்லது நிகழ்வு உங்களை வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியை நிச்சயமா தேடி கொடுக்கும். அது குடும்பம் சம்பந்தமாகவோ தொழில் சம்பந்தமாகவோ பணம் அல்லது உறவு தொடர்பானதாகவோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். திடீரென கிடைக்கக்கூடிய இந்த ஒரு மகிழ்ச்சி உங்களுடைய மனதில் புதிய உற்சாகத்தை நிச்சயமா உருவாக்கி கொடுக்கும். இவ்வளவு நல்லது நடக்கும் என்று நினைக்கவில்லை என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிகழப் போகிறது. அதனையும் நீங்கள் வாழ்க்கைக்குள்ள அறிந்து கொண்டும் தெரிந்து கொண்டும் வாழ்க்கைக்குள்ள முடிந்த அளவுக்கு முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. 3ஆம் வீடு மற்றும் 8ஆம் வீடுகள் சுபகிரகங்களின் அனுகூலமான பரிவர்த்தனையை பெறும் பொழுது உங்களது வாழ்க்கையில சற்றும் எதிர்பாராத ஒரு மாபெரும் மகிழ்ச்சிக்கான செய்தி அல்லது திருப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இல்லத்தையே நிறைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை நிச்சயமா தேடி கொடுக்கும். அது பல வருடங்களாக இழுப்பறியில் இருந்த சொத்து வழக்கில் உங்களுக்கு கிடைத்த பிரம்மாண்ட வெற்றியாக இருக்கலாம், அல்லது அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய பெரிய அளவிலான நிதி உதவி அல்லது மானியங்கள் கைக்கு வந்த செய்தியாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறலாம். நீங்கள் எப்போதோ செய்த ஒரு சிறிய முதலீடு தற்போது பல மடங்கு லாபத்தை தந்து உங்களை அதிர்ச்சியிலும் மகிழ்ச்சியிலும் ஆழ்த்தக்கூடியதாகவும் இருக்கலாம். இந்த எதிர்பாராத சந்தோஷம் உங்களது கடந்த கால கண்ணீர் அனைத்தையும் ஒரே நாளில் துடைத்தெறியக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி சமூகத்துல ஒரு மரியாதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உயர்ந்துவிடும். 10ஆம் வீடான கீர்த்தி ஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் லக்னத்தை பார்க்கும் போதும் சூரியனின் சுப அந்தரங்கள் நடக்கும் போதும் சமூகத்தில் உங்களது கௌரவம் புகழ் மற்றும் அந்தஸ்து மிக உயர்ந்த நிலைமையை எட்டிவிடும். இதுவரைக்கும் உங்களை அலட்சியப்படுத்தியவர்கள், உங்களை தகுதியற்றவர்களாக சித்தரிக்க முயன்றவர்கள் யாவரும் இப்போது உங்களின் உழைப்பையும் நேர்மையையும் கண்டு வியந்து உங்கள் பின்னால் வரவோ ஆரம்பிப்பார்கள். நீங்கள் பணிபுரியும் இடத்திலோ அல்லது வாழும் சமூகத்திலோ உங்களுக்கு முக்கியமான பொறுப்புகளுடன் கூடிய தலைமையான பதவிகள் தேடி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். பொதுநல காரியங்களில் ஈடுபடுவதால் தங்களுடைய பெயர் நாடறிந்த அளவில் புகழ் பெற்றதாக மாற ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.